இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புத்தகம் எதுன்னு பார்த்திங்கன்னா, அறியப்படாத தமிழகம். பரமசிவன். பரமசிவன் யாருன்னு பார்த்திங்கன்னா, தமிழில் உள்ள முக்கியமான ஆய்வாளர்களில் ஒருத்தர்னு சொல்லலாம். இவரோட அழகர் கோயில் புத்தகம் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது. இதனால தான் இவருக்கு முனைவர் பட்டமே கிடச்சிச்சு. அந்த புத்தகத்தை கூட கமலஹாசன் பிக் பாஸில் அறிமுகப்படுத்தியிருப்பார். இந்த அறியப்படாத தமிழகம் முழுக்க முழுக்க தமிழர்களோட வாழ்வியலை பற்றி ஆய்வு பண்ணுறதுன்னு சொல்லலாம். இதில் முதல்ல நம்ம தமிழை எடுத்துக்கிட்டோன்னா, தமிழுங்கிறதுக்கு இனிமை, பண்பாடு, அகப்பொருளுங்கிற மாதிரியான பல பேரில் வழங்கி வந்தாங்க. நம்ம ஊரில் குழாயடி, கிணற்றடின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஊரில் உள்ள மன்றத்தை தமிழடின்னே சொல்லி வந்திருக்காங்க. ஊர்களுக்கும் தமிழிலே பேர் வச்சுருக்காங்க. இப்போ நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தை எடுத்துக்கிட்டோன்னா, அங்கே ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் தமிழ் ஊர்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாங்குநேரி பக்கத்தில் தமிழாக்குறிச்சிங்கிற மாதிரியான ஊர்களும் இருக்குது. நம்ம தமிழ்நாடு ரொம்ப வெப்பமண்டலமான ஒரு பகுதி. அதனால் நம்ம நீர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். அதனாலேயே இனிமையும் நீர்மையும் தமிழென ஆகும்ங்கிற மாதிரியான பாட்டு கூட எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நீர்நிலைகளுக்கு தமிழர்கள் பல பேர் வச்சுருந்தாங்க. சுனை, கயம், பொய்கை, ஊற்று, இந்த மாதிரியான நீர்நிலை, அதாவது தானாக ஏற்படுற தண்ணீர் நிலப்பகுதியை இப்படி பேர் சொல்லி அழைச்சாங்க. குளிப்பதற்கு பயன்படுத்துகிற நீரை குளம்னு சொன்னாங்க. உண்பதற்கு பயன்படுத்துகிற நீரை ஊரணின்னு சொன்னாங்க. ஏர் தொழிலுக்கு பயன்படுத்துறதுனால அந்த நீரை ஏரின்னும், கண்ணாறுகள் உடையதுனால அது பேர் கம்மாயினும், நீர்களுக்கு தமிழில் அந்தந்த பகுதியை சார்ந்தே பல பெயர்களை வச்சு வந்திருக்காங்க. இப்போ தமிழர்களோட உணவு முறை எடுத்துக்கிட்டோன்னா, சமைத்தல்ங்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா, பக்குவப்படுத்துதல். அடுப்பில் ஏற்றி நம்ம சமைக்கிறோம் தெரியுமா, அது பேர் அடுத்தல்னு சொல்கிறாங்க. அதனால தான் சமையல் செய்யப்படுற இடத்த அட்டி இல்லைனா அடுக்கலைன்னு சொல்லுவாங்க. நம்மளோட உணவு முறை எடுத்துக்கிட்டோன்னா, வறுத்தும் சுட்டும் அவிச்சும் இட்ட உணவு முறையே அதிகமாக இருந்துச்சு. நம்ம அதிகமாக எண்ணெயில் இட்ட உணவு முறையை சாப்பிட்டதே கிடையாது. இட்லி, தோசை மாதிரியான உணவுகள்லாம் எப்போ வந்துச்சுன்னு பார்த்தோன்னா, விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டில் கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் தான். அப்படியே உணவு முறையில் பல விஷயங்களுக்கு அவர் விளக்கம் சொல்லும்போது, இந்த காய்கறிங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்லும்போது தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். காய்ங்கிறது தெரியும், ஆனால் கறிங்கிறது எதை குறிக்குங்கிறது நம்மள பல பேருக்கு தெரியாது. கறிங்கிறது மிளகை குறிக்குமா? இப்போது கறிகடைன்னு போட்டிருப்பாங்க, ஆனால் அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு கடை தான். ஆனால் கறிக்கடைன்னு போட்டுட்டு அங்கே பார்த்தோன்னா ஆடு, மாடுகள் இறைச்சியை தான் விற்றுட்ருப்பாங்க. அப்படின்னா ஏன் காயோடு சேர்த்து கறியையும் இணைச்சி காய்கறி கடைன்னு வச்சாங்கன்னா, நம்ம எப்போவுமே எல்லா சாப்பாட்லேயும் மிளகு கலந்து தான் சாப்பிட்ருக்கோம். அது வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, நான் வெஜிடேரியனாக இருந்தாலும் சரி, மிளகுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் கொடுத்தனால தான் அந்த இடத்துல காய்கறிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த உணவில் மிளகுக்கு அடுத்ததாக உப்பையும் நான் குறிப்பிட்டாகணும். உப்புக்கும் நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். உப்பை வச்சு தான் இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு இதில் எல்லாமே வந்துச்சு. யாராவது சரியாக வேலை பார்க்காட்டா நம்ம சொல்கிறது உப்பு பெறாத வேலைங்கிறது தான். சம்பளம்னு தமிழில் குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி கேட்டிருப்போம். சம்பாங்கிறது நெல்லை குறிக்கும், அளம்ங்கிறது உப்பை குறிக்கும். இப்போ தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோன்னா, பெரிய பெரிய உப்பு ஃபேக்ட்ரியை உப்பு அளம் தான் சொல்லுவாங்க. நாம் ஏன் உப்பை இரும்பு பெட்டியில் போடாமல் இந்த மாதிரியான பீங்காஞ்சாடிலெலாம் போடுறோம், இல்லைனா மரவை பெட்டிலெலாம் போடுறோன்னு பார்த்திங்கன்னா, உப்பு உலோகத்தை அரிக்கிற தன்மை கொண்டதுனால தான். அதனாலேயே தமிழர்கள் இந்த மாதிரி மரப்பெட்டியில் போட்டு உப்பை வைக்கிறது வழக்கமாக இருந்திருக்கு. சாதிய ஒடுக்குமுறை அதிகமாக இருந்த காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட சாதியினர் சோறு உழையில் இருக்கும்போதே உப்பை இடுற வழக்கம் வச்சுருந்தாங்க. இந்த மேல் சாதின்னு கருதப்படுறவங்க மட்டும்தான் இலையில் உப்பிட்டு சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருக்காங்க. எண்ணெய் நான் அதிகமாக பயன்படுத்தினது கிடையாதுன்னு சொன்னேன். பழந்தமிழர்கள் பயன்படுத்தின எண்ணெய் எதுன்னு பார்த்திங்கன்னா, எள்ளு, ஆமணக்கு, இழும்பை, வேம்பு, புன்னை, இந்த மாதிரி எண்ணெய்களை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பார்த்தோன்னா நிலக்கடலை அதிகமாக எண்ணெயாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. வீடுங்கிற வார்த்தையை பற்றி தெரியும், ஆனால் வீடுக்கான உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் களத்தில் இருந்து விடுபட்டு நிற்கிறது தான். அதனாலேயே தான் விடுதின்னு சொன்னாங்க. மேலூர் மரபில் வீடுங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த மண்ணுலகத்தில் இருந்து பிரிஞ்சு போய் சொர்க்கத்தை அடைகிறத. இப்போ சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டோன்னா, வீடுக்கு பதிலாக மனை தான் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலேயே மனைவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா, உண்டு உறங்கி அந்த இடத்துல இனப்பெருக்கிறதுக்குரியவள் மனைவி அப்படின்னு குறிக்கப்பட்டாங்க. தம்பி தெரியும், ஆனால் அந்த தம்பின்னு எப்படி வந்துன்னு கேட்டோன்னா யாருக்குமே தெரியாது, எனக்கே தெரியாது. அண்ணனை தமையன்னு அந்த காலகட்டத்தில் சொல்லி வந்தாங்க. அந்த தமையனை பிரித்தனா தம் ப்ளஸ் ஐயன்னு வரும். இப்போது மூத்தவனை குறிக்கிறதுக்கு முன்னுங்கிற வார்த்தையும்
இளையவனை குறிக்கிறதுக்கு பின்னுங்கிற வார்த்தையும் வரும். இப்போது தம்பு ப்ளஸ்ஸு பின்னுன்னு போட்டோன்னா தம்பின் அப்படின்னு வந்துடும். அதுதான் தம்பியாக மருவி வந்திருக்குன்னு சொல்கிறாரு. நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமையனில் உள்ள தம்மமுத்து எடுத்துக்கிட்டு பின்னாடி பிறந்தவனில் உள்ள பின்னை போட்டோன்னா தம்பின், அதுதான் தம்பின்னு ஆச்சுன்னு சொல்ல வந்தேனா. அப்படின்னா அம்மாங்கிற சொல்லு, அம்மாவோட முதல் வடிவம் என்னன்னு பார்த்திங்கன்னா அம்மை தான். இது பிறந்த குழந்த அந்த மாதிரி கத்துறனாலேயே அந்த வடிவத்தில் வந்திருக்குன்னு சொல்லப்படுது. அப்படின்னா தாய் தந்தைங்கிறது ஆய் அத்தைங்கிற மூலத்திலிருந்து வந்திருக்கு. தாய்ங்கிறது தாயம், அதுக்கு அர்த்தம் என்னென்னு பார்த்தோன்னா உரிமை, உரிமை உடையவள் தாய். இந்த மாதிரி எல்லா உறவு முறைகளையும் பற்றி அவர் விளக்குறாரு. அதை நான் என்னால் ஒரே சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ வாவ் ஃபேக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படியே புல்லரிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நம்ம இதை தவிர்த்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். புத்தகத்தில் நிறைய கான்ட்ரவர்சியான டாபிக்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்தோன்னா இன்றைக்கு வரைக்கும் விவாதம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழர்களோட பண்பாட்டில் தாலி இருக்கா இல்லையான்னு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா தமிழர்களோட சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டே சொல்கிறாரு, அதில் தாலிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதே மாதிரி மஞ்சளும் குங்குமமும் கூட கிடையாதுன்னு சொல்கிறாரு. இன்னொரு கான்ட்ரவர்சியான டாபிக் என்னென்னு பார்த்திங்கன்னா தீபாவளி தமிழர்களோட ஒரு திருவிழாவே கிடையாது. நம்மளோட திருவிழாங்கிறது பொங்கல் மட்டும்தான். தீபாவளிங்கிறது வடநாடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நான் விலாவரியாக பேச ஆரம்பித்தேன்னா அப்புறம் ராஜா மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் கமெண்டில் இதெல்லாம் சுனை புருட்டு அப்படிங்கிற மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதுலேயும் இந்த தைப்பூசம், இந்த பொங்கல் திருவிழாவை பற்றி சொல்லும்போது அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இதில் இறப்பு பிறப்புங்கிற தீட்டு கிடையாதான். ஏன்னா இந்த மாதிரியான தைப்பொங்கல் அன்றைக்கி யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்களோட உடம்ப சடங்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்கிற வழக்கம் இன்னும் வரைக்கும் நெல்லை மாவட்டத்தில் கடைப்பிடிக்கிறதா இவர் சொல்கிறாரு. விநாயகர் வழிபாடெலாம் எடுத்துக்கிட்டோன்னா இதெல்லாம் கிபி 6ஆம் நூற்றாண்டில் தான் தமிழகத்துக்கே வந்ததாக சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடும் இருந்தது கிடையாது, தீபாவளி இருந்தது கிடையாது. தமிழர்களோட திருவிழாவாக இருந்த பொங்கல் மட்டுமே தான் இருந்திருக்கு. சாதியை பற்றியும் அதிகமாக விவாதிக்கிறாரு. அதையும் நான் வெளிப்படையாக இதில் சொல்ல முடியாது. சொன்னால் அதுவும் ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சாயிரும் சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் கடந்து போகிறேன். தமிழர்களோட விளையாட்டு எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் இந்த இன்டோர் கேம்ஸ் சொல்லுவாங்கள்ல, ஆடு புலி ஆட்டம், அதுக்கப்புறம் பல்லாங்குழி, இதிலலாம் நிறைய தனி சிறப்புகள் அடங்கியிருக்கு. உதாரணத்துக்கு 3 புலி 21 ஆடுகள் சேர்ந்த இந்த ஆடு புலி ஆட்டம் பார்த்தோன்னா இந்த ஆடு வளர்ப்பவர்களோட சமூகத்தில் இருந்து உருவாச்சு. இது அவங்களோட வளர்ப்பு முறை, சேமிப்பு இதெல்லாம் பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். தாயம்னு எடுத்துக்கிட்டால் கூட தாயத்துக்கு தமிழில் சொத்துரிமைங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் தொடங்கிறதுக்கு முன்னாடி 7ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோன்னா பௌத்தமும் சமணமும் தான் இருந்துச்சு. இந்த பௌத்தமும் சமணமும் பக்தி இயக்கத்தை விட தமிழர்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கிறதா பரமசிவன் சொல்கிறாரு. உதாரணத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பள்ளிக்கூடம்ங்கிறது. அந்த பள்ளிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா படுக்கை அறையை தான் பள்ளி அறைன்னு சொல்லுவாங்க. சமணர்கள் பெரிய பெரிய மலைகளில் கல் அந்த இடத்துல படுத்துக்கிட்டே பாடம் சொல்லி கொடுத்தனால அது பேர் பள்ளிக்கூடம் இப்படின்னு மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் இந்த புத்தகத்தில் நிறைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அவ்வளோ வெளிப்படையாகவும் சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய சர்ச்சைக்குரிய இதெல்லாம் இருக்குது. அது யாரை பாதிக்கும்னு எனக்கு தெரியும், இதை வாசித்தவங்களுக்கும் தெரியும். அதனால் இது ஒரு கண்டிப்பாக வாசிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம். எல்லோரும் வாசிங்க. இதை நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். நான் நிறைய விஷயத்தை இதில் சொல்லாமே விட்டுருக்கேன்னு சொல்லலாம். அப்புறம் நம்ம வேறொரு புத்தக விமர்சனத்தில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.